கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருவே சரணம். குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு துலாம் ராசிக்கான குரு பெயர்ச்சி மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்கள். குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதியில் சுபம் யோகத்தில் பாலவ கர்ணத்தில் மகர ராசி திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் கடக லக்னத்தில் தனகாரகனாகிய குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அனைவரையும் சமமாக கருதும் துலாம் ராசி அன்பர்களே, தனகாரகனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு போகஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலும் அமர்ந்துள்ளார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் 5ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தூக்கமின்மையால் அடிக்கடி அவதிப்பட நேரிடலாம். உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வம்பு வழக்குகளிலிருந்து விடுபட நல்லதொரு வழி கிடைக்கும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வங்கி கடன் கிடைக்க பெறுவீர்கள். காலம் தாழ்த்தி சாப்பிடுவதும் தூங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள். சனி பகவான் மற்றும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் தேவைக்கேற்ப வருமானங்கள் வரும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை சில தடை தாமதத்திற்கு பின் கிடைக்கும். எதிர்பாராத நேரத்தில் திடீர் பணவரவிற்கு வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனத்தில் செல்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மறைவு ஸ்தானங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் நீங்கும். வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடுவதும் கூடாது. குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்லுங்கள். வீண் வாக்குவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வீடு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். சிலருக்கு வீடு கட்டும் யோகம் உண்டாகும். அதிகமான லாப நோக்கோடு செயல்பட வேண்டாம். மூத்த சகோதரத்தால் சில பிரச்சனைகள் ஏற்படும். கவனத்துடன் இருக்கவும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுப்பதில் ஆழமாக சிந்தித்து செயல்படுங்கள். குழந்தைகள் விளையாடும் போது பெற்றோர்கள் அவர்களை கவனித்துக் கொள்வது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தமிழ் புத்தாண்டு அன்று சித்திரகுப்த வழிபாடு சிறப்பை தரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உலர் திராட்சையை அடிக்கடி சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் சீராகும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வைகாசி விசாகம் அன்று தரிசனம் செய்யுங்கள். மன மகிழ்ச்சியை பெறுவீர்கள். பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் மலை மேல் அல்லது குன்றின் மேல் இருக்கும் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். வாழ்வில் அனைத்து வளங்களையும் சுகங்களையும் பெற்று மகிழ்ச்சி கிடைக்க பெறுவீர்கள். மேலும் உங்களது ஜனனகால ஜாதகத்தில் திசா புத்திகள் நல்ல பலன்களை கொடுக்கும் போது மேற்கூறிய அனைத்து நல்ல பலன்களும் உங்களுக்கு 60% வரை நல்ல பலன்களையே கொடுக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.